இழுத்து அப்படி ஒரு செகண்ட் கியர் போட்டால் தாங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும். பாஷான இன்டீரியர்ஸ் இல்லை அப்படின்னா கூட ஒரு டீசெண்டான ஒரு காமான இன்டீரியர்ஸ்னே சொல்லுவேன். இதுவுமே போர் அடிக்குதா திருப்பி டவுன் ஷிஃப்ட் பண்ணி அதுதான் மேனுவல் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்குங்க. இது நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓடுனதுனால கியர் ஷிஃப்டிங் வந்து செம ஸ்மூத்தாக இருக்குது. இது பாருங்களேன், செம ஸ்மூத்தாக இருக்கு. வணக்கம். இன்னொரு கார் விலாகில் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆக்டேவியா சூப்பர்லாம் வீடியோ போட்டிருக்கும் போது அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்கோடா ரேபிட் போடுங்கன்னு. ஸோ இது வந்து ஸ்கோடா ரேபிட் 1.5 TDI மேனுவல் இது. ஆனால் வந்து இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான் போட்டிருப்பேன், டிஎஸ்சி கியர் பாக்ஸு. ஸோ இது வந்து மேனுவல் டீசல். ஸோ இந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். கேமரா ஃபிளிப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே வந்து இன்னொரு பீஸ்ஃபுல்லான இடத்துல உங்களுக்கு எக்ஸ்டீரியர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே போகும் ட்ரைவ் போகும். மேனுவலோட பிளிஸ்ஸே இதுதான், செமையாக இருக்கும். மேனுவல் தாங்க எல்லாருமே கமெண்ட்ஸை சொல்கிறது மேனுவல் ப்ரோ அப்படின்னு. இழுத்து அப்படி ஒரு செகண்ட் கியர் போட்டால் தாங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும். இந்த வண்டி நல்ல சவுண்ட் இருக்கும். என்டோ ரேபிட் எல்லாமே வந்து நல்லா நாய்ஸ் கேட்கும் உங்களுக்கு, இன்ஜின் நாய்ஸு. இந்த வண்டி ஆக்சுவலி 1.39 lakh கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஆனால் இந்த வண்டியில் பண்ணக்கூடிய அந்த 1 lakh உண்டான எக்ஸ்பென்சஸ், புது சஸ்பென்ஷனு, ஸ்டேரிங்கோட மவுண்ட்ஸு, சஸ்பென்ஷன் மவுண்ட்ஸு கம்ப்ளீட்லி லோயர் ஆமாம் எல்லாமே மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் வண்டி வந்து பெரிய பெரிய பள்ளத்திலலாம் கூட செம்ம கம்ஃபர்டபுளாக போகுது. மேனுவல் ஏசியுமே செம சில்லுன்னு ஓகே. ஒரு ரொம்ப பாஷான இன்டீரியர்ஸ் இல்லை அப்படின்னா கூட ஒரு டீசெண்டான ஒரு காமான இன்டீரியர்ஸ்னே சொல்லுவேன். இதுவுமே சரி வென்டோமே சரி ரெண்டுமே வந்து சேம் செக்மெண்ட்டு ஒரே மாதிரி இருக்கும். இன்டீரியர் ஒரு சின்ன சேஞ்ச் கூட இருக்காது. லோகோ, ஸ்டேரிங் வீல், அது கியர் லிவரோட லாபு இது மட்டும் தான் மாறி இருக்கும். இருக்கு நியூட்ரல் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தேர்ட் கியர் போட்டு ஒரு புஷ் கொடுத்தோம்னா அதுதான் மேனுவல். போர் அடிக்குதா திருப்பி டவுன் ஷிஃப்ட் பண்ணி அதுதான் மேனுவல். வேணும்னும் போது டவுன் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், வேணும்னா இழுத்து அப் ஷிஃப்ட் பண்ணலாம். ஒரு எந்தூசியாஸ்ட்டுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆட்டோமேட்டிக்குமே நல்லாயிருக்கும், பட் ஸ்டில் மேனுவலோட பவரே வந்து தனி தான். ஸ்டேரிங்குமே வந்து ஆக்சுவலி செம சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஹியூண்டாய் மாருதியில் இருக்கிற ஸ்டேரிங் மாதிரி இல்லாமல் ஃபோக்ஸ்வேகன் குரூப்ஸில் இந்த மாதிரி ஸ்கோடாவில் இருக்கிற ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் நல்லா ஹேண்ட்லிங்க்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து உள்ளேயே சைட் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது, எல்லா ஹேண்ட்லிங் கண்ட்ரோல்ஸு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஆனால் இப்போ இந்த வண்டி வந்து சேல்ஸில் இல்லை, புதுசு. நீங்கள் யூஸ்டில் தான் எடுக்கணும். இப்போ வந்து ஸ்லேவியா தான் இருக்குது. ஸ்லேவியா வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நம்மளோட தெரிஞ்ச பிரதர் ஒருத்தர் வச்சிருக்கார் ஸ்லேவியா, சொல்லியிருக்கேன். அந்த வண்டி வந்துச்சுன்னா நம்ம ஸ்லேவியா வீடியோ போடுவோம். மேனுவல் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்குங்க. இது நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓடுனதுனால கியர் ஷிஃப்டிங் வந்து செம ஸ்மூத்தாக இருக்குது. இது பாருங்களேன், செம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நான் அப்படியே சும்மா ஒரு இப்போ டிக்கத்லான் போகலான்னு இருக்கேன். அப்படியே வந்து ரவுண்ட். இது வந்து மிடில் வெர்ஷன்றதுனால உள்ளே வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து தரல. ஸோ நார்மல் கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குது. இதோட டாப் எண்டில் தான் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து அலாய்ஸு, ஏர்பேக், ஏபிஎஸ் எல்லாமே டாப் வெர்ஷனில் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து டியூவல் ஏர்பேக்ஸ் தான் இருக்குது.
டுவெல் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் வண்டி இந்த வண்டி வந்து ஆக்சுவலி 200 போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரத்தும் இன்னொரு 2 பேர் சேர்ந்துக்கிட்டீங்க ஊருக்கு போகும்போது. வண்டி வந்து சவுண்டு நல்லா டர்ன்னு ஒரு சவுண்டு கேட்குது, இன்ஜின் சவுண்டு. மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது சவுண்டு கம்மி தான். ஆனால் இந்த வண்டி ஆக்டேவியா, சூப்பர் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வண்டியோட நாய்ஸ் வந்து ஓவராகவே இருக்கும். பாருங்களேன், செகண்ட் கியரில் புஷ் பண்ணி தள்ளலாம் கூட. சரத்து வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்காரு பசாட்டில். எனக்கு ஈவினிங்கில் சன்செட் டைமில் வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து ஆக்சுவலி சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஒரு கியர் ரேஷியோவுமே வந்து செம்ம அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கோடாவில் வரக்கூடிய மேனுவல் நம்ம வந்து அழகாக அப்படியே ஒன்று ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஓட்டலாம். நான் வந்து மேனுவல் ஓட்டி ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆகுது. நான் புது வண்டி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நாள் கழித்து மேனுவல் ஓட்டுறேன். 3-4 months ஆகிடுச்சு மேனுவல் ஓட்டியே. ஜாலியாக இருக்குது ஓட்ட. மேனுவல் கியர் பாக்ஸ் எல்லாமே இருக்குங்க இதுலேயே. வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் மோட்டர், ஆடியோ இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான ஃபேமிலி கார். நல்ல ஸ்பேஸும் இருக்குது. பின்னாடி ரியர் ஏசி வெண்ட் இருக்குது. நீங்கள் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா வென்டோ ரேபிட் வந்து ஒரு ஹோண்டா சிட்டி, வென்டோ ரேபிட் இது எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் கேட்டகரின்ற மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதே வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வென்டோ ரேபிட் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. சரத் வந்து பாருங்கள் கையாட்டிக்கிட்டு இருக்கான் வெளியே. அதில் வந்து யாருக்கு கையாட்டான்னு தெரியல. அவர் கையாட்டின உடனே இவரும் கையாட்டிக்கிட்டு இருக்காரு. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு கையாட்டுறான்னு நினைக்கிறேன். ஆமாம், சரத் தான் இப்போ ஓட்ட போகிறார் வண்டியை. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அதுக்கும்? ஆமாம், அப்படிதான் இருக்கும். 12 லட்ச ரூபா வண்டிக்கும் 20 லட்ச ரூபா வண்டிக்கும் 30 லட்ச ரூபா வண்டிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கருக்கு முறுக்குது. இந்த வண்டி தான் அப்போ வந்து குரூப்லேயே ஒரு பிரீமியமான வண்டியாக இருந்தது. இப்போ வந்து இந்த வண்டியை ரொம்ப கேவலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பார்க்கலாம், எவ்வளோ மைலேஜ் வருது? 14 கொடுக்குது. இன்னும் தரும் மைலேஜ். இந்த வண்டி ஆக்சுவலி நல்ல மைலேஜும் தருது. ஆக்டேவியாவில் 19-20 மைலேஜ் வருதுன்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் காரி துப்பி வச்சுருக்கீங்க. ஆக்சுவலி வர்ற மைலேஜ் தான் அது. நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வண்டியுமே நல்ல 21-22ன்றதெல்லாம் போலோ, ரேபிடு, வென்டோ இதில் இருக்க எல்லா டீசல்லுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கும். நல்லா ஓட்டிங்க அப்படின்னா செம்ம எஃபிஷியண்ட்டான இன்ஜினும் கூட. செலவு வைக்கும். ரேபிட் எப்படி இருக்குது சரத் வண்டி ஓட்ட? இந்த வண்டியில் உங்களோட டாப் ஸ்பீடு இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த வண்டியை வந்து 200 கிலோமீட்டர் மிரிச்சிருக்கானுங்க ஒரு டைமில். 200 kmph. இது வந்து இப்போது 1.39 lakh kilometers ஓடி இருக்கு. அப்பயுமே வண்டி வந்து நல்லா ஸ்மூத்தாக, பொறுமை நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கு வண்டி. அருமையான வண்டி. நாங்கள் ஆக்சுவலி வென்டோலையுமே ஒரு பெரிய ரோட் ட்ரிப் ஒன்று போயிருந்தோம். நம்ம இங்கே சென்னை, வேலூர்லேருந்து கிளம்பி அப்படியே கோவா வரைக்கும் போயிட்டுலாம் வந்தோம். 5 பேர் ஆன் போர்டு வித் லக்கேஜோட. சூப்பராக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது, நல்ல மைலேஜும் கொடுத்துச்சு வென்டோ. அதே மாதிரி தான் இருக்கும் இந்த ரேபிட். நல்ல பின்னாடி ஸ்பேஸும் கூட, வண்டி நல்ல கம்ஃபர்டபுளாக. சன்ரூஃப்லாம் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு மிரர் இருக்குது. இங்கே வந்து லைட்லாம் கிடையாது, நார்மல் மிரர் இருக்குது. மூஞ்சி மட்டும் பார்த்துக்கலாம். டிரைவர் சைடில் இல்லை. க்ளவ் பாக்ஸ், ஆனால் கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடையாது. பாட்டில் ஹோல்டர்ஸ்,
நாலுமே வந்து பவர் விண்டோ. இது வந்து மிடில் வேரியண்ட்டுன்றதுனால பட்டன்ஸ் தான். ஏசி கண்ட்ரோல்ஸுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் 4 வெண்ட்டு. இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை, நார்மல் ஹெட்லைட் அட்ஜஸ்ட் ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸு. அந்த பக்கம் வந்து வைப்பர் கண்ட்ரோல்ஸு. இந்த க்ரோம் ஹேண்டில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது, குட்டியாக உள்ள வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. ஆம்ரெஸ்ட், மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ் இருக்குது. ஆமாப்பா, மற்ற சூப்பர் எல்லாமே எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்ஸாக வச்சுட்டு இது வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ். போடும்போது கிரிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்தால் தான் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் வண்டியை விட்டு இறங்கி ஹார்னு சிட்டிக்குள்ளே எதுக்கு இவ்வளோ ஹார்ன் அடிக்கிறாருன்னு தான் தெரியல. நம்ம வந்து சன்செட்டில் நல்லா வந்து கோல்டன் ஒரு அருமையாக இருக்காப்புல. அடுத்து வந்து நம்ம ஸ்லேவியாவை வீடியோ போடுறோம். ஸ்லேவியா அடுத்து வீடியோ போடலாம். யார் வச்சுருக்காங்க? ஒரு அண்ணா ஒருத்தர் வச்சுருக்காரு, சொல்லியிருக்கேன் தர சொல்லி கொடுத்தாருண்ணா. செயில் போடுறியா? செயில் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கோடாவில் இருக்க எல்லா வீடியோவும் போட்டுடுறோம். ஸ்கோடாவில் எல்லா வண்டியும் போட்டாச்சு. இல்லை, சூப்பர் போட்டாச்சு, ஆக்டேவியா போட்டாச்சு, இப்போ ரேபிடு, ஃபேபியா இருக்குது, ஃபேபியா போட்டுடுறோம். அடுத்து வந்து ஸ்லேவியாவும் ரெடியாக இருக்குது. இன்னும் வேறு என்ன வண்டி வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபேபியாலாம் மைலேஜ் கேட்டு யாரும் ஃபேபியா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்னே நாங்கள் சொல்லுவோம். அது வந்து லாம்போகினிக்கு ஈக்குவலாக மைலேஜ் கொடுக்கும். 4-5 தான் தரும் சிட்டிக்குள்ளே. அந்த ஃபேபியா வச்சுருக்கிற முதலாளியும் இவர் தான். சிட்டியில் 4-5 1000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போடுங்க? 50 கிலோமீட்டர் 125 130 அவ்வளோதான். ரொம்ப ஸ்போர்ட்ஸ் கார்ன்றதுனால மைலேஜ் கம்மியாக தான் வரும். இந்த கார் வந்து நல்ல மைலேஜ் தரும், செம மைலேஜ் தரும் இந்த வண்டி. நாங்கள் வந்து இப்போ டீகத்லான் போயிட்டு அங்கே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஸ்கோடா ரேபிடில் வந்து பார்த்தீங்கன்னா இது டாப் வெர்ஷன் இல்லை, அதுக்கு கீழே இருக்கிறது தான். ஆனால் அதில் வந்து அலாய்ஸு, ஃபாக் லேம்ப்பு, மற்ற எல்லாமே இருக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு அந்த டச் ஸ்க்ரீன் கண்ட்ரோல் மாடியூல் மட்டும் இருக்காது. ஆஸ் யூஷுவல் இதில் வந்து நீங்கள் வந்து 15 இன்ச் அலாய்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. 15 இன்ச் அலாய்ஸ். இத்தனைக்கும் இது செம்ம சாலிடாக இருக்குது இந்த அலாய்ஸ். இத்தனைக்கும் இந்த வண்டி ஓட்டுற ஃப்ரெண்டு வந்து செம்ம ரேஷ் அடிப்பார் வண்டியை. ஆனால் அலாய்ஸ் வந்து அந்தளவுக்கு தாங்குது. ஒரு அலாய் மட்டும் ஆக்சுவலி இடையில் ஒரு டைம் மாற்றினா தான் ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த வண்டி பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. நீங்கள் இத்தனைக்கும் நீங்கள் 2010-11 வெஹிக்கிள் நீங்கள் இதே வென்டோ, ரேபிடு எல்லாமே ஒரே டிசைனில் தான் இருக்கும். லைட்டாக தான் மாற்றிருப்பாங்க. ஆனால் அந்த வண்டி வந்து பல வருஷம் ஆனாலும் அப்படியே வருஷம் சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க. ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடாவில் ஹெட்லைட்டோட டிசைன் மாற்றுறது, பின்னாடி டெய்ல் லைட்டோட டிசைன் மாற்றுறது, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாற்றுறது, அலாய்ஸு, அந்த மாதிரி சின்னதாக தான் பண்ணியிருப்பாங்க. மற்ற எதுவுமே பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்கவே இருக்காது 2011 மாடல் இருந்து. ஆனால் இதில் வந்து ஒரு பட்டன் இங்கேயே இருக்குது. பூட் ஓப்பன் பண்ணுறது இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் எடுத்து நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸே இருக்குது. எப்படியும் ஒரு 4 ட்ராவல் பேக் வைக்கலாம். என்னோடய சீட் ஃபங்க்ஷனுக்கு சீட்டுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி வந்து வச்சுருக்கு. ஆனால் அப்பயும் பின்னாடி வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கும். அப்பயுமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஒரு க்ளீனான இன்டீரியர்ஸும் கூட. இங்கேயே வந்து உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, குரோம் ஹேண்டில்ஸு, எல்லாமே பவர் விண்டோ. நீங்கள் வந்து வென்டோவில் இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்கும். நீங்கள் இதை அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா சீட்டை வந்து முன்னாடி தள்ளிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ரேர் ஏசி வென்ட்ஸு. நம்ம வந்து அப்படியே முன்னாடி டிரைவர் கண்ட்ரோல்ஸ் என்ன இருக்குன்னு காமிக்கலாம்.
வந்து டிரைவர் சைட் கண்ட்ரோல்ஸில் உங்களுக்கு வந்து விண்டோ கிளாஸ் லாக் பண்ணுற ஸ்விட்சு, பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக் பட்டன்ஸ். இங்கே வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் உள்ள மிரர்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அந்த சின்ன ரவுண்டாக இருக்கிறது வைடாக இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு விண்டோ ஸ்விட்சஸ், ஹெட்லாம்ப் போடிய ஸ்விட்சஸ்ஸு, ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ். இது வந்து டாப் வெர்ஷன் இல்லை அப்படின்றதுனால இந்த டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஏதாவது டோல் ஸ்லிப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். இந்த காரில் அது ஃப்ரண்ட் ப்ளோயர் நல்ல சில்லுன்னு இருக்குது. ஏசி இத்தனைக்கும் இதில் இது வந்து ஆக்சுவலி பர்ஃபெக்ட்லி சர்வீஸ்டு தான் இந்த வண்டி. அதனால் 1.39 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டியில் ஒரு பெரிய இஷ்யூவாகவே இல்லை. நல்லா ஸ்மூத்தான கியர் பாக்ஸ், மேனுவல், ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இது சின்ன ஆம்ரெஸ்ட் தான், இருந்தாலும் இது ஒரு சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட் பிரேக் இழுத்தடி போட்டால் தான் இதுக்கு ஒரு மரியாதையே இருக்குது. ஸோ ஓவராலாக ரேப்பிட் வந்து ஆக்சுவலி ஒரு குட் கார் ஃபார் அ ஃபேமிலி. நீங்கள் வந்து ரேப்பிட் ஏதாவது யூஸ்ட் கார் செக்மெண்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா எடுக்கலாம். இந்த வண்டி சேலுன்னு கேட்காது, இந்த வண்டி சேலுக்கெல்லாம் கிடையாது. இந்த நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்கோடா ரேப்பிடோட வீடியோ போடுங்கன்னு சொல்லி, அவங்களுக்காக தான் இந்த ஸ்கோடா ரேப்பிட் வீடியோ. நம்ம இதுலேயே வந்து ஒயிட் கலர் எல்இடி ஹெட்லைட்டும் பார்க்கலாமா மாற்றிருக்காங்க. அதனால நல்லா செம பிரைட்டாக தெரியுது. அண்டர் ரோட் பார்ப்போம். as usual 1.5 PDI பேட்டரி யூனிட் ஸ்பேஸு. வண்டி வந்து ஆக்சுவலி இத்தனை வருஷம் ஆனால் கூட சூப்பராக இருக்குது பாருங்க. தட்ஸ் இட். நிறைய பேர் வந்து ஸ்கோடா ரேப்பிட் வீடியோ கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் நான் இந்த டீசல் மேனுவல் ஸ்கோடா ரேப்பிட் வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி ஓவராலாக ஒரு ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டான வண்டி. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு 6-7 லேக்ஸ்க்கு நல்ல க்ளீனான வெஹிக்கிள் வந்து ஸ்கோடா ரேப்பிட் வந்து கிடைக்கும். வென்டோவுமே ஆக்சுவலி சேம் தான். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பிகாஸ் ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகன் அது அந்த ஸ்பேர்ஸு அந்த ரிலையபிலிட்டிக்கு அது கொஞ்சம் கொடுக்கலான்னே சொல்லலாம். பட் ஸ்டில் ஓவரால் அ குட் வெஹிக்கிள் ஃபார் அ ஃபேமிலி. நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆக்சுவலி. நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் நல்லா இதெல்லாம் ஒரு 200 180 ஓட்டினா கூட அந்த அளவுக்கு செம்ம சாலிடாக இருக்கும் வண்டி. நீங்கள் வந்து அடுத்த வண்டி என்ன போடலான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம் சேவல் நடந்தவன் பை.